கானா வினோத் பணப்பெட்டி எடுத்தது குறித்து கமருதீன் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் சீசன் 9ல இந்த ஒரு வாரம் பணப்பெட்டி வாரம். யாருப்பா அந்த பணப்பெட்டியை எடுப்பா அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடைசியா கானா வினோத் அவர்கள் தான் அந்த ஒரு பணப்பெட்டி எடுத்திருக்காரு. இது வெளியில ரசிகர்கள்ட்ட மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா டைட்டில் வின்னர் ஆக வேண்டியவரு தேவையில்லாம பணம் எடுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ரசிகர்கள் சொல்லி வராங்க. இது குறித்து கானா வினோத்தோட ஃப்ரெண்டான கமருதீன் அவர்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. குறிப்பா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, "கானா வினோத் எடுத்த மூவ் அப்படிங்கிறது உண்மையிலேயே சரியான ஒரு மூவ். கண்டிப்பா அவனோட ஃபேமிலி கஷ்டம் என்னங்கிறது அவனுக்கு தான் தெரியும். அதே நேரம் அவன் என்கிட்டயும் சொல்லியிருக்கான். எனக்கும் தெரியும். அண்ட் இந்த ஒரு டைம்ல அவனுக்கு இந்த பணப்பெட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பொறுத்தவரைக்கும் அவன் சரியான ஒரு முடிவ தான் எடுத்திருக்கான். நான் பிக் பாஸ் வீட்ல இருக்கும்போதே இந்த ஒரு விஷயத்த பத்தி ஏகப்பட்ட முறை நாங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒருவேளை பணப்பெட்டி அப்படின்னு வச்சா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இந்த ஒரு அமௌண்ட்ட ரீச் பண்ணா நான் கண்டிப்பா எடுப்பேன் அப்படின்னு அவனும் சொன்னான். நானும் சொன்னேன். அண்ட் அந்த ஒரு அமௌண்ட் வந்த உடனேயே அவனுக்கு அது ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. அண்ட் அவனோட ஃபேமிலி நீட்ஸ்க்காக கண்டிப்பா இந்த பணம் அவனுக்கு தேவை. அதனால தான் அவன் எடுத்திருக்கான். என்ன பொறுத்தவரைக்கும் கானா வினோத் அவர்கள் பணம் எடுத்தது ரொம்ப ரொம்ப சரியான ஒரு முடிவு அப்படின்னு தான் சொல்லுவேன். கானா வினோத்தோட இந்த ஒரு ஜர்னிக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாரி கமருதீன் அவர்கள் இந்த ஒரு விஷயத்த அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா கானா வினோத் அவர்கள் பணம் எடுத்தது ரொம்ப ரொம்ப சரியான ஒரு முடிவு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, சீசன் 3 நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே நல்லா தெரியும். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சீசன். அந்த ஒரு சீசன்ல கவின் மற்றும் சாண்டி இவங்க 2 பேரும் தான் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தாங்க. கவின் உள்ள இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா அவருக்கு தான் வந்து டைட்டில். பட் ஆஃப்டர் கவின் எவிக்ஷனுக்கு அப்புறம் எல்லாருமே சாண்டி தான் ஜெயிப்பார்ன்னு நம்பிட்டு இருந்தோம். ஆனா லாஸ்ட் மினிட்ல முகினுக்கு தூக்கி குடுத்திருந்தாங்க இல்லையா? அதே மாரி இந்த சீசன்லயும் நடக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்டின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க சாண்ட்ராவாக இருக்கட்டும், சபரியாக இருக்கட்டும், திவ்யாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே விஜய் டிவி சேர்ந்தவங்க. சபரிலாம் எதுவுமே பண்ணல. ஃபைனல்ஸ் வந்துட்டாரு. அப்படி இருக்கும்போது, அவருக்கு டைட்டில தூக்கி குடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுல என்ன நிச்சயம்? கண்டிப்பா அது நடந்தாலும் நடக்கும். எப்படி சீசன் 3ல சாண்டி அவர்கள் பயங்கர ஃபேமஸாவே இருந்தாலும், கடைசி நேரத்தில அவருக்கு டைட்டில் குடுக்காம பண்ணாங்களோ, அதே மாரி கானா வினோத் அவர்கள் ஃபேமஸா இருந்தாலும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஃபைனல் வரைக்கும் போயிட்டு அந்த 50,00,000 வாங்காம வரதுக்கு, இந்த ஒரு 18,00,000 அப்படிங்கிறது அவருக்கு செம்மையான ஒரு ஆஃபர் அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அவரோட சேலரி அமௌண்ட் வரும். ஸோ இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது, அவரோட குடும்ப கஷ்டம் அப்படிங்கிறதே கண்டிப்பா இதன் மூலியமா தீந்துரும். அண்ட் இந்த காசெல்லாம் தாண்டி அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேம் கிடைச்சிருக்கு. இதன் மூலியமா அவருக்கு நெறைய சினிமா சான்ஸஸ் வரும். நடிக்க கூப்பிடுவாங்க. ஸோ இந்த ஒரு ஃபேம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கானா வினோத்துக்கு நல்லபடியாவே கிடைச்சிருச்சு. நெறைய பேரு கானா வினோத் அவர்கள் இந்த ஒரு சான்ஸ வேஸ்ட் பண்ணிட்டாரு. அவரு வந்து பணப்பெட்டி எடுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பட் கானா வினோத் கிளியரா இது எல்லாத்தையும் யோசிச்சு தான் அந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.